ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க. எப்பவுமே இயற்கை எழில் கொஞ்சும், மேகங்கள் தவழும், குளிர்ந்த காற்று வீசும் சூழ்நிலையை உடைய மேற்கு தொடர்ச்சி மலையில தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள குரங்கணி ஹில் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். 2 வீலர் மூலமா தேனியில இருந்து போடிக்கு வந்தாச்சு. போடியில இருந்து குரங்கணி சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. போடியில இருந்து மலைப்பாதை வழியாக குரங்கணிக்கு போலாம். 2 வீலர் வர வழியில மலைப்பாதை மிகவும் ரம்யமாகவும் அப்படியே ஜில்லுன்னு காத்து வீச, ஆங்காங்கே மலை சாரல் வேற. இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். தேனி மாவட்டம் எப்பவுமே இந்த கிளைமேட்ல தான் இருக்கும். இருந்தாலும் குரங்கணி இன்னமும் அருமையா இருந்துச்சு. இப்ப குரங்கணிக்கு போற வழியில செக் போஸ்ட் இருக்கு. அங்க நம்ம என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு குரங்கணி பயணத்தை தொடரலாம். குரங்கணி எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, குரங்கணி மலைக்கும் கொழுக்கு மலைக்கும் இடையில தான் இந்த மலைவாழிடம் அமைந்திருக்கு. இந்த மலை பகுதியில நிறைய சிற்றூர்கள் அமைந்துள்ளது. நம்ம வர வழியில சின்ன சின்ன கிராமங்களை பார்க்கலாம். இங்க எல்லா கிராமங்களுக்கும் தலைமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டக்குடி ஊராட்சி தான். இந்த மலை பகுதியில நிறைய சிற்றோடைகளை பார்க்கலாம். குரங்கணி கிராமத்துல நிறைய திரைப்படங்கள் படமாக்கப்பட்டுள்ளது. அதுல முக்கியமா என்னென்ன படங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனா, அழகர்சாமியின் குதிரை, கும்கி போன்ற சிறப்பாக ஓடிய திரைப்படங்கள் இங்கதான் படமாக்கியிருக்காங்கன்னு தெரிய வந்ததும் நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. கும்கி படத்துல வர வீடுகளை இப்பவும் இங்க பார்க்கலாம். இந்த மலைப்பகுதியில சுற்றுலா தவிர முக்கிய வேலை வாய்ப்பு என்னன்னா விவசாயம் தான். அதுல முதன்மையா தேயிலை, காபி, தென்னை, மா மற்றும் வாசனை திரவியங்கள் பயிரிடுகிறார்கள். ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரையிலான காலம் இந்த மலை பகுதியினை சுற்றி பார்க்க மிகவும் சிறப்பான காலம். ஏனென்றால் அப்பதான் சாரல் மழைக்காலம் தொடங்கும். இந்த மலை பகுதியில கடமாமான்கள், காட்டு பூனைகள் மற்றும் லங்கூர்கள் போன்ற வன விலங்குகள் உள்ளன. ஒரு வழியா குரங்கணிக்குள்ள என்டர் ஆயாச்சு. நாங்க இங்க வந்த நேரம் குரங்கணி பகுதியில திரைப்பட படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க வியூ தான் குரங்கணி கிராமத்தோட அழகிய மலை காட்சிகள். இதுதான் குரங்கணியோட மெயினான கடை வீதி. இந்த இடத்துல உணவகங்கள், தேநீர் விடுதி மற்றும் தங்கும் விடுதிகள் இருக்கின்றன. இங்க இருந்து லெஃப்ட் சைட்ல தான் அருவிக்கு போற வழி. அருவியோட நுழைவாயிலுக்கு வரைக்கும் பைக்ல வரலாம். அப்படியே பைக்கை நிறுத்திட்டு அருவிக்கு காட்டுப்பாதையில நடந்து போகணும். நிறைய சுற்றுலா பயணிகள் அருவிக்கு போக நமக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. நம்ம சிறிது தூரம் நடைப்பயணத்திற்கு பிறகு அருவிக்கு வந்தடைந்து விட்டோம். நம்ம வந்த நேரம் அருவிக்கு வர நீர்வரத்து குறைவாக இருந்துச்சு. அருவி பாக்குறதுக்கு சிற்றோடை மாதிரி காட்சி தந்தது. இங்க பாத்தீங்கன்னா டேம் மாதிரி சின்ன தடுப்பணை கட்டியிருக்காங்க. இந்த அருவியானது மலைகளுக்கு நடுவே உருவாகி வருவதால ரொம்பவும் ரம்யமா காட்சி தருது. இந்த குரங்கணி மலையில மலையேற்றம், அதாவது ட்ரெக்கிங் மற்றும் இயற்கை நடைப்பயிற்சிக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது. குரங்கணி கிராமத்திலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவுல டாப் ஸ்டேஷன் உள்ளது. இந்த டாப் ஸ்டேஷனுக்கு தினசரி சுற்றுலா பயணிகள் மலையேற்றம் செல்கின்றனர். இந்த மலையேற்றமானது அடர்ந்த வனப்பகுதிகளையும் புல்வெளிகளையும் கடந்தே செல்ல வேண்டும். தடுப்பணை ஒட்டிய பாதை வழியாக வந்தா அருவியை வந்தடையலாம். நீர்வரத்து குறைவாக இருந்ததால சிற்றோடை போல காட்சியளித்தது. அருவியோட நீரானது ரொம்பவே தெள்ளன் தெளிவாக காட்சி தந்தது. அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். நாங்க சிறிது நேரம் அருவியில விளையாடிட்டு மீனெல்லாம் பார்த்துட்டு அங்க மலைச்சாரல் தொடங்கவும் அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம்.
வர வழியில மலைச்சாரலுக்கு இதமாக சுக்கு காப்பியும் பஜ்ஜியும் சாப்பிட்டு வந்தோம். அது மிகவும் சூடாகவும் சுவையாகவும் இருந்துச்சு. உண்மையிலேயே மிகவும் ஜில்லென்ற கிளைமேட் மற்றும் மலைச்சாரல் இந்த குரங்கணியினை மறக்க முடியாது. மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் டாப் ஸ்டேஷனுக்கு ட்ரெக்கிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.